தேவர் பார்த்துட்டு எனக்கு ஐயா இந்த 3 வழக்கம் செய்யும் வேண்டும் அப்படி தேவர் செய்து தேவர் கட்டளை பிரகாரம் நான் பிறந்து வைக்காத வந்து வெளியே வந்தோம் ஒரு 6 மாதம் சட்டை முடியும் தோறாத சட்டை செய்யணும் தோறாம சட்டை செய்யுது தம்பி சட்டை செய்யணும் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவ ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு அப்ப பார்த்தா சொல்லக்கூடிய திருட்டு போய இந்த பூமி அப்படியே பண்ணிதாண்டு ஓஞ்சி அச்சம் மாதிரி பாயிண்ட் டப்பிய போட்டு தெரிஞ்சு 500,000 கோடி கூட்டிட்டு கேடியும் கட்டி ஓடி கடல்ல விழுந்தோடனே உம்முடைய காடி அதே ஒரு தேங்காய் வெளி இன்னொருக்கு பாக்குறோம் அந்த திரும்ப திருட்டு போய் அதனால அந்த வியாகுலம் இதோடு நீக்கணும் அப்படி என்று மகனாகிய பிரதானை வேறு அணுகலான 5 குழந்தைகள் 5 வயதிலே 9 குழந்தை பிரதானை நமக்கு இருக்காரோ இந்த பனகராவடி ராஜா கடவுள் கண்டூர் வைக்கிறான் அந்த போல தெரிஞ்சு நமக்கு 3221 வந்திருக்கோம் விட்டுறாங்க
மணி முகப்பில் இருக்கப்பட்டவன் நான் தாய்யா. நான் தானோ இடுப்புடிஞ்சோனோ யாரு சாமி ஆட்டுக்கு கும்பிடுறோம் சாமி. ஏண்டா கும்பிடுங்கள்லாம் குடித்திருங்கள்லாம் அழுங்கள்லாம் தொழுங்கள்லாம் ஆசார கல்லல்ல தீவுறுகள்லாம் மணியரை வைபெரி கொள்ளக்காரன் ஆமா மணியரை பார்த்து தொழிகட்டில் போடுறது மணியார் பார்த்து என்ன தொழிற்கட்டில பொண்ணுன்னு சொல்லியா சேவிச்சிருக்கான். சின்ன மரத்துக்கு ஆசாபியா அல்லது பெரிய மரத்துக்கு ஆசாபியா ஐயோ கையா எடுத்துருக்கையா வயசாகணும் தொழுதூர்ல இருக்கான். ஏண்டா தொழுதூர்ல இருக்க தொழுது இருக்க ஐயா. தொழுது ஊர் உள்ள இருந்தா என்ன வேலை, ரோட்ல இருந்தா என்ன வேலை? ஊருல இருந்தா பாப்பாட்டி என்ன விற்கலாம், ரோட்ல இருந்தா ராலிக்கு மூட்டை தூக்கி போடலாம், இல்ல ரோட்ல இருந்தா டேப்பு துடைக்கலாம், இல்ல மருந்து வியாபாரமா, போண்டா வியாபாரமா, முறுக்கு வியாபாரமா, பலாத்தோலை வியாபாரமா. இந்த பஸ்ல ரெண்டு ரெண்டு காசு கேக்குறான்னு அவன் அண்ணனா தப்பியா அண்ணன்ட்டு போயேன். இந்த குடியானவங்களை கண்ட அந்த ஐநூறுக்கு சூத்துல துணி தங்காதா நான் தெரியலங்க. ஊர் ஊரா செத்துது. காமராஜர் செத்தாரு, எவ்வளவு மக்களை இப்ப கலைஞர் எல்லாம் செத்தாரு, எவ்வளவு மக்களை. நான் செத்த இந்த ஊர்ல ஆறாவது கண் தண்ணி அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்கல்ல. அது மசுராஜி அடி அக்கினி சுருக்கு உனக்கு தெரியாது. ஏன் ஓனம் முடிக்கிற சுருக்கா? ஏதாவது ஏடா கூடமா சொன்னா உதிரிகள்லாம் சமைச்சிருவேன். ஐயா ஐயா வேண்டாம், உதிரிகள்லாம் சமைச்சேன்னு வச்சுக்க, நான் வைய போகல என்ன அடிச்சு இது பண்ணிவிடுவாங்க. அப்ப கட்டியக்காரன் என்பவன் கட்ட பாறாங்களாக பார்க்க கிடவுது. கட்ட பாறாங்கள் தானே, நீ அந்த வழியால் தானே வருவா. உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன் காலை காயமாக்கி உன்னை தட்டி கூட வீய வைக்கிறேன். அப்ப கட்டிக்காரன் என்பவன் பொட்ட கைதியாக பார்க்க கிடவுது. எல்லா கைதியும் ஒடியாந்து என் மேல ஏறி இடுப்பு ஓடி விடும். வேண்டாம், கேட்டா கைதியா கொடுக்கும். அப்ப கட்டிக்காரன் என்பவன் அல்ல மரம் நெத்தி செட்டி நெடிவாள் கெடா கைதியாக பார்க்க கிடவுது. சாமி ரெண்டு கொம்பு வைங்க. கைதிக்கு கொம்புண்டோடா இல்ல மனுஷன் வந்து கைதியா பொறுப்பானா? டேய் மகாராஜிடம் சென்று நான் வந்திருக்கிறேன் என்று போய் தெரிவித்து வர. என்னது கையினால் ஆயுதம் பிடித்தே பழக்கம் இல்லை. ஏன் பிடிக்க மாட்டா? பிடிக்க மாட்டாடா. முடியாங்கிற என்ன நடக்கிற? அதாவது மகாராஜன் சென்று நான் வந்திருக்கேன்னு சொன்னேன், நீ வந்திருந்தா முன்கோட்டை வாசப்படி காவல் சொன்ன கீழே போடுறா. நான் வந்திருக்கிறேன் என்று தெரிவித்து விட்டாய். அப்புறம் அதுதான் சொன்னா நெய்லாத்துல இருந்து மணிப்புல வந்திருக்காரு சொல்றேன். மொத்தமெல்லாம் இருக்கணும். அப்படியே மூக்கல குத்தி தாலி மரத்துல கட்டி அடிக்க போறான். மூக்க குத்தாத அடிச்சுன்னு ஓடி கொடுமா. டேய் தெய்வத்தில் இருந்து ஆச்சாரியார் வந்திருக்காரு. ஆச்சாரி வேலை ரொம்ப நலமா இருக்கு. ஆச்சாரி ஆள் வந்திருக்கா, குடும்பத்தோட வந்திருக்காரு, வண்டி கட்டி வந்திருக்காரு, கஞ்சி வேலை செய்யறாரு, கைக்கு வண்டி வேலை செய்யறாரு, ஆனலை வட்டலை கதவு கண்ணல் பாட்டு கையிலே கண்டு ஆச்சாரி வா. என்னடா அதாவது சின்னவளி வந்திருக்கா, பெரியவளி வந்திருக்கா, ரொம்ப வந்திருக்கா, கோடாளி வந்திருக்கா, பாச்சி வந்திருக்கா, சித்தூளி வந்திருக்கா, ஒண்டி கட்டியா வந்திருக்கா, கஞ்சி வேலை செய்யா இல்ல போயிட்டு வரியா? அதாவது பாடு போயிட்டு பாக்கணுமா? இதை சாக்கிட்டு நீனூறு மத்து வாயாக்கா. என்னடா என்ன போய் எரிய மகாராஜன் கூப்பிட்டா அவரு சுருக்கன போவானாரு. நீ வெள்ளா இருந்த சாக்கு எடுத்துக்கிட்டு உதற மாதிரி உதறினா அவரு வெளியே போற வீட்டுக்கு முட்டுக்கால கொடுக்குற மாதிரி சுருக்கன போவானு ஆட்டினாரு. இப்போ வலது கையில இருந்த அக்கினி குண்டா ஏன் மகாராஜனை எரிக்கலாம்? ஏண்டா இந்த ஜோலகராபரி ரத்னாபரி பொன்னகராபரி
ராஜன் இருபத்தி யாகம் கல்விக்கான ஒரு எழுத்தோட பெரிய ஒரு எழுத்தோட விளையாட்டு புரி என்று பாடாமல் ராஜன் தங்கள் மகனாகிய பிரகலாதனுக்கு 4 வேதம் 6 சாஸ்திரம் 11 பிராணம் 28 யாகம் 32 தர்மம் 18 கல்விக்கானம் சொன்னதா தத்துவம் 32 போதனை காசி காண்டம் கல்யாண காண்டம் நாடகம் கலித்துறை கற்பச்சிந்து தங்கள் ஏக யோக இரணே பகலத்தை நன்னா போதிக்கிறேன். தங்கள் மகனாகிய பிரகலாதனுக்கு ஒருவனுக்காக நான் வாதியார வந்தால் நீ கொடுக்கிற சம்பளம் தான் கட்டுப்படி ஆகுமா? சொல்லி கொடுக்கத்தான் நல்லா இருக்குமா? ஒரு குழந்தைக்காக நான் வாத்தியார வந்தா எனக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகாது. அதனால என்னோட அரமனையில 500 ரூபாய் போதி 10 மாட்டு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைகளை அனுப்பி வைக்கிறேன். அந்த குழந்தைகளுக்கு நானே சம்பளம் கொடுக்குறேன். சந்தோஷம். அப்படியே என்னை அறிவித்த காரணம் சீக்கிரம் சொல்லுமையா சுவாமி.
நமக்கு 5 குழந்தை. அனகலாதன், தேர் அணுகலாதன், சண்டலாதன், கலாதன், கலராதன். 5 குழந்தை. 19 குறியான குழந்தை. கலராதனை. 4 ஏறும், 6 சாத்திரம், 6 முறாள், 28 கதிக்கம், 28 ரத்தம், 108 கோயில், காட்சிகாட்டம், கல்யாணகாட்டம், நாடகம், கலித்துறை, கம்பத்துறை, கம்பம், கவி, கோலக்குடி, நாடகவி. எனக்கு மறுக்கால் இந்த முதலாவது அதனால எந்த மறுப்பும் சொல்லவில்லை. என உங்க சம்மதமும் எனக்கு சம்மதம் தான். ஜோடித்து